ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துணை உன் கைமீறி சென்றுவிட்டார், கைவிட்டு சென்றுவிட்டார் என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். அவரை கைப்பற்றி கொண்டிருப்பது யார் என்று தெரியாமல் நீ குழப்பத்தில் இருக்கின்றாய். என்னிடம் சரியாக பேசவில்லை, எனக்காக நேரம் ஒதுக்குவதில்லை, நான் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் முக்கியமானவராக இல்லாமல் சென்றுவிட்டேன் என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். இவ்வருத்தம் தீரப்போகின்றதா என்ன என்பதை நான் உன்னிடத்தில் முழுமையாக கூறுகின்றேன் கேள். உன்னுடைய துணையின் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பெண் தான் உன்னுடைய துணையை இப்பொழுது மயக்கி வைத்து கொண்டிருக்கின்றார், அவருடைய கைப்பிடியில் வைத்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய துணைக்கு எந்தவித தவறான எண்ணமும் இல்லை. உனக்கான நேரம் ஒதுக்காமையால் நீ அவருடன் இணைத்து நினைக்கின்றாய். ஆனால் அவர் இந்த வழியிலும் தவறாக செல்லவில்லை. ஆனால் அந்த பெண் தான் ஒரு நல்ல தோழியாக பழகுவது போல் பழகிவிட்டு மனதில் பல கற்பனையோடு திரிந்து கொண்டிருக்கின்றார். கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் சொல்வதை இதை கேட்கும் நொடி உன்னுடைய துணையை மீட்டு உன்னிடத்திலேயே ஒப்படைப்பேன். மீட்பதற்கு எதுவும் இல்லை, அவர் இப்பொழுதும் உனக்கானவர்தான். ஆனால் உனக்குள் ஒரு பல சந்தேகங்கள் எழுகின்றன அல்லவா? அத்தனை சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். உன்னுடைய துணை உத்தமர், உன்னுடைய துணை உனக்கானவர், கடவுளால் இணைக்கப்பட்டவர் என்பதை முழுமையாக நம்பு. அவர் உனக்காக நேரம் ஒதுக்கவில்லை, உன்னிடத்தில் பேசவில்லை என்ற காரணத்தினால் நீ அவரை தப்பாக எடை போடாதே. ஒரு பெண் அவரிடம் நெருக்கமாக பழகுவது உண்மைத்தான். ஆனால் அந்த பெண்ணை நீ கண்டுபிடித்து அவரிடமிருந்து உன் துணையை விலக்கி வைக்க வேண்டும். இப்பொழுது வரை உன் துணையின் மனதில் எதுவும் இல்லை அவரை பற்றி. இதற்கு மேலும் வராது என்பதில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை. எனவே நீதான் உன் துணையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நான் உனக்கான ஒரு சின்ன அறிவுரையை கூறிவிட்டேன். இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ சற்று கவனமாக இருந்து கொள். உன்னவர் இப்பொழுது உன்னுடைய உண்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டவராகத்தான் இருக்கின்றார். அதில் எந்தவித சந்தேகமும் நீ கொள்ளாதே. சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே தொலைத்து விடாதே. இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை உனக்கு பிடித்தவருடன் மகிழ்ச்சியாக வாழு. உன்னுடைய அன்பு அவருக்கு சரிவர புரியவில்லை, அதை முழுமையாக வெளிப்படுத்து. நீ யார் என்பதை அவருக்கு தெரியப்படுத்து. அவர் மீது கொண்ட நேசமும் பாசமும் எவ்வளவு உண்மையானது, ஆழமானது, புதிந்தமானது என்பதை நீ அவரிடத்தில் எப்பொழுதும் எடுத்துரைத்து கொண்டே இரு. பாசத்தை எதற்காகப்பா வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்று கேட்காதே. உன்னவர் தானே, அதில் சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை. பாசம் அப்பப்பொழுது தெரிய வந்தால்தான் அந்த அன்பு எப்பொழுதும் நீடித்திருக்கும். உண்மையை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழு தங்கமே. உனக்கானவர் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். நிச்சயமாக உன்னை தேடி நாடி ஓடி வருவார். கவலைப்படாமல் இரு. சந்தேகம் வேண்டாம். சந்தேகம் இருந்தால் வாழ்க்கை வீணாகிவிடும். சந்தேகம் கொள்ளாமல் நிம்மதியாக வாழு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.